ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் நம்மால் ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் பகவத்கீதை படிக்க முடிகிறது. இந்த பகவத்கீதையிலே முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவையுமே மொத்தமாக கொடுத்து விட்டார். இந்த பகவத்கீதையை நாம் நன்றாக படித்து புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், ஞானம் தே அகம்ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாமி அசேசத. நான் ஞானம் விஞ்ஞானம் இந்த இரண்டையும் சேர்த்து உனக்கு நான் முழுமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். ஞானம் தே அகம்ச விஞ்ஞானம் இதம் வக்ஷ்யாமி அசேசத. இந்த அறிவை நீ முழுமையாக பெற்றுவிட்டால், யஜ்ஞாத்வா யஜ்ஞாத்வா என்றால் இந்த அறிவை நீ முழுமையாக பெற்றுவிட்டால், நேக பூயோ அந்யது ஞாத்தவ்யம் அவசிஸ்யது. இவ்வுலகிலே நீ வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்று கிருஷ்ணர் சொல்லிவிட்டார். அதாவது இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் போதும். நமக்கு மத்த எல்லாமே கிடைச்சது மாதிரிதான். மத்த எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளை தேடி வந்துவிடும். வேறு எதையும் நம்ம தேடி சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறிவு இந்த பகவத்கீதை, பகவானின் கீதை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாடிய பாடல். அதை நம்ம நன்றாக படித்து புரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாகிவிடும். பிரகாசேதி தத்பரம். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இன்பமயமான வாழ்க்கையாகிவிடும். அதாவது ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு கிடைத்துவிடும். இந்த பகவத்கீதையை நம்ம நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இந்த அறிவு இல்லாவிட்டால் நம்ம இருட்டுக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கை தான் இருட்டு வாழ்க்கையாகிவிடும். நம்மளுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து விடும். இந்த பகவத்கீதை அறிவு இல்லாவிட்டால் இருள்மயமான வாழ்க்கை. இந்த பகவத்கீதை அறிவு இருந்தால் ஒளிமயமான வாழ்க்கை. நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம முட்டாள்களாக வாழ வேண்டுமா, புத்திசாலிகளாக இருக்க வேண்டுமா, அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணி இந்த பகவத்கீதை அறிவை பெற்றுவிட்டால் போதும். அப்புறம் நம்ம கிருஷ்ணருடைய பார்வையிலே புத்திசாலிகளாக இருப்போம். இல்லாவிட்டால் கிருஷ்ணர் அடிக்கடி பகவத்கீதையிலே சொல்வது போன்று முட்டாள் முட்டாள் என்று விமுதா விமுதா என்று நம்ம முட்டாள்களாக இருந்து விடுவோம். அதனால இந்த பகவத்கீதையில அர்ஜுனன் முதல்ல போர்க்களத்திலே அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே தாத்தா பீஷ்மர், குரு துரோணர் எல்லாம் அவர்கள் அம்புகளை அர்ஜுனனை நோக்கி குறிபார்த்து தயாராக காத்திருக்கிறார்கள். அவனுடைய பெரியப்பா மகன்கள், திருதராஷ்டிரனுடைய மகன்கள், துரியோதனன் மற்ற அனைவர்களும் எல்லாருமே எல்லோரும் இவர்களை கொல்வதற்கு அங்கே துடிப்பாக இருக்கிறார்கள், பாண்டவர்களை கொல்வதற்கு. ஆனால் அர்ஜுனன் யோசிக்கிறான், இவர்களை கொல்லவா நான் இங்கு வந்தேன்? இவர்கள் என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அதாவது எனது தாத்தா பீஷ்மர், எனது குரு துரோணர் இவர்கள் என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணம் ச மதுசூதம் இசூபிகி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்க வரிசூதனம். அப்படி என்னால் பூஜிக்கப்பட வேண்டிய இவர்களை நான் எப்படி கொள்வேன்? இவர்களின் மீது எப்படி நான் அம்புகளை எய்வேன்? அதான் இசூபிகி பிரதியோத்ஸ்யாமி அப்படின்னு இவர்களை எதிர்த்து எப்படி நான் அம்புகளை எய்வேன்? எனது பெரியப்பா மகன்கள் அவர்களை கொன்றுவிட்டால் அப்புறம் நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? யானேவ கத்வா நஜிஜி விசாமகா தே அவசிதா பிரமுகே தாரத ராஷ்டிரானகம். அவர்கள் என் முன்னே நிற்கிறார்கள். அவர்கள் என்னை கொல்வதற்கு துணிந்து விட்டார்கள். ஆனால் எவர்களை கொன்று விட்டால் யானேவ கத்வா நஜிஜி விசாமகா, அப்புறம் நான் வாழ்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அதனால கிருஷ்ணா எனக்கு நச்சஸ்ரேயோ அனுப்பஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே. இப்படி சொந்தங்களை கொள்வதனால் நல்லது எதுவும் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லது எதுவும் நடக்க போறது கிடையாது சொந்தங்களை கொள்வதனால். சொந்த மக்களை கொள்வதினால் எந்த நன்மையும் எனக்கு இல்லை. அதனால் நகான்சே விஜயம் கிருஷ்ணா
நச்சராஜ்யம் சுகானிச்சம். எனக்கு வெற்றி வேண்டாம், ராஜசுகமும் வேண்டாம். வெற்றி எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா, ராஜசுகத்தையும் விரும்பவில்லை. சொந்த மக்களை கொள்வதினால் எந்த நன்மையும் எனக்கு இல்லை. வெற்றி எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா, ராஜசுகத்தையும் விரும்பவில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டான். அதனால அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, பேசாம நான் எல்லா ஆயுதங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நான் போய் நிராயுத பாணியாக அவர்கள் முன்னால் நின்று விடுகிறேன். அவர்கள் அந்த திருதராஷ்டிரனுடைய மகன்கள் எல்லா ஆயுதங்களையும் வைத்து கொண்டு என்னை வெட்டி கூறு போடட்டும், அதுதான் எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான். யதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயக தார்தராஷ்டிரான் ரணே கன்யுகு தன்மே க்ஷேமத்தரம் பவேத். ஆயுதம் இன்றி போரிடாமல் நான் இருந்து ஆயுதம் கொண்டு திருதராஷ்டிரன் மகன்கள் என்னை கொன்றுவிட்டால் அதுவே எனக்கு நன்று அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அர்ஜுனன் அந்த போர்க்களத்திலே என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து தவித்துக் கொண்டிருந்த அந்த அர்ஜுனனுக்கு முழுமுதற் கடவுள் பகவான் சொல்லிக் கொடுத்த இந்த பகவத்கீதை அறிவுதான் அவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக உணர்த்தியது. இந்த பகவத்கீதை அறிவு நம்மெல்லாம் அர்ஜுனன் போலத்தான் இந்த ஜட உலகத்திலே ஜட வாழ்க்கையிலே என்ன செய்வது என்று தெரியாமல், எது சரி எது தவறு என்று தெரியாமல் முட்டாள்களாக சுற்றி கொண்டிருக்கிறோம். எப்ப இந்த பகவத்கீதையை படித்து இந்த பகவத்கீதை அறிவை நன்றாக நம்ம தெரிந்து கொண்டு பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியபடி நம்ம செயல்களை செய்கிறோமோ அப்பதான் நம்ம அறிவுள்ளவர்களாக புத்திசாலிகளாக அனைத்து செயல்களையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாய்ப்பு இந்த பகவத்கீதையின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம யார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது. நம்ம உடம்பல்ல ஆத்மா, ஆத்மாதான் நம்ம உடம்பு கிடையாது. இந்த உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. நாஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உடம்பு கொல்லப்படும் பொழுது, இந்த உடம்பு அழியும் பொழுது ஆத்மா கொல்லப்படாது. ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது. அதாவது உடம்பை வெட்டி கூறுகள் போட முடியும், உடம்பை எரித்து சாம்பலாக்கி விட முடியும், இந்த உடம்பை நீரால் நனைக்க முடியும், காற்றால் உலர்த்த முடியும். ஆனால் ஆத்மாவை இவைகளால் எதுவுமே செய்ய முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகத்தி பாவகா நச்சைனம் கிளேதயந்தி ஆப்பு ந சோசயதி மாருத. ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்டி சிதைக்க முடியாது, நெருப்பால் எரித்து சாம்பலாக்க முடியாது, நீரால் கரைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அச்சேத்யோயம் மதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஸ்ய ஏவச்ச நித்யக சர்வகதக ஸ்தானுகு அச்சலோயம் சனாத்தனக. அதுதான் ஆத்மா. அச்சேத்யோயம் உடைக்க முடியாதது, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் எரிக்க முடியாதது, அக்லேத்யோ அசோஸ்ய ஏவச்ச நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது, நித்தியக சர்வகதகஸ்தானு அச்சலோயம் சனாத்தனக. எல்லா இடத்திலும் அது எப்போதும் சனாத்தனக நிலையாக இருப்பது ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாக்களாகிய நாம் இந்த அழியக்கூடிய இந்த உடம்பிற்குள்ளே அடைபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு. ஆத்மாவாகிய நாம் இந்த உடம்பிற்குள்ளே அடைபட்டுக் கொண்டிருக்கிறோம். அடைபட்டுக் கொண்டு இந்த உடம்பிற்கு பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு எல்லாம் இந்த உடம்புக்கு இருக்கிறது. பிறந்து விட்டால் இறந்துதான் ஆக வேண்டும். ஜாத்தஸ்யக துருவோ மிருத்யு. பிறந்து விட்டால் இறப்பது உறுதி. ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்ம படுகின்ற கஷ்டம். இந்த மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் இறப்பது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு
நமக்கு வந்து ஆத்மா வந்து ரொம்ப துன்பங்களை வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த துக்காலயத்திலே பிறந்து, இது வந்து துக்காலயம், இது நிலையற்ற உலகம். இந்த நிலையற்ற துக்காலயத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து நம்ம துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றாக வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பகவத்கீதை அறிவு. யார் இந்த பகவத்கீதையை படிக்கிறாங்களோ, இந்த பகவத்கீதையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பகவத்கீதையை படித்து விட்டால் நம்ம இதிலிருந்து விடுதலை பெற்று விடுவோம். கிருஷ்ணர் இருக்கின்ற கோலோகத்திற்கு சென்று விடுவோம். இதம் ஞானம் உபாசித்ய மமசா தர்மியம் ஆகத. இந்த அறிவிடம், இந்த பகவத்கீதையிடம் நம்ம தஞ்சம் புகுந்து விட்டால் நம்ம கிருஷ்ணரிடம் சென்று விடலாம். மமசா தர்மியம் ஆகதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால நமக்கு இந்த அறிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை விற்றக்கூடாது. இதை நன்றாக படித்து விட வேண்டும். நன்றாக படித்து மேலும் மேலும் படித்து இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து தினமும் நான் வந்து பகவத்கீதை சொல்லி கொடுக்கிறேன். அது தினமும் நல்லா படிச்சு ஜூம்ல, அதனால தெரிந்து கொண்டு நன்றாக படித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை முரசு தொலைக்காட்சியிலையும் படித்து இதை நன்றாக புரிந்து கொண்டால், இந்த பகவத்கீதையை முழுமையாக நம்ம தெரிந்து கொண்டால், கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய அழியாத சொத்து. இந்த பகவத்கீதை தான் நம்மளுடைய அழியாத சொத்து. நமக்கு எது சரி எது தவறு என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து செய்கின்ற செயல்கள் அனைத்தையுமே, எப்படி அர்ஜுனன் வந்து கடைசியில நான் சண்டை போட மாட்டேன், நான் வந்து அவங்க வந்து என்னை வெட்டி கூறு போடட்டும், எனக்கு இந்த ராஜ சுகமும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம், எனக்கு வெற்றி வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் வந்து கடைசியில கிருஷ்ணனுக்காக அங்கே போரிட்டானோ, அதே போன்று நம்மளும் வந்து இந்த உலகத்துல கிருஷ்ணருக்காக அனைத்து செயல்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்படி எல்லா செயல்களையும் நம்ம கிருஷ்ணருக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, எல்லா செயலையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக நம்ம செய்து விட்டால், அப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா கிருஷ்ணருடைய கருணை எல்லாம் நமக்கு வந்து இந்த ஜட உலகத்திலிருந்து, இந்த மாயையிடமிருந்து, 3 குணங்களிடமிருந்து நம்ம விடுதலை பெற்று விடலாம். அப்புறம் மறுபடியும் இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் வந்து என்னிடம் வந்து விடுவாய் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்தியும் பரமாம் கதீம். அது மாமுபேத்தியா அப்படின்னா என்னிடம் வந்து விட்டார். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம். இந்த துக்காலயத்திலே, இந்த அசாஸ்வதம், இந்த நிலையற்ற, இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த துக்காலயத்திலே மீண்டும் வந்து பிறக்க மாட்டோம். அதான் மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி. அதான் கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கு வந்து இந்த பகவத்கீதையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் இந்த ஞானம் நமக்கு கிடைத்துவிடும். நம்ம கிருஷ்ணரிடம் சென்று விடலாம். நம்பிக்கை உள்ளவன் ஞானத்தை பெறுவான். ஆனால் இந்த பகவத்கீதையின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் அஸ்ரத்தான புருஷக தர்மசியாசிய பரந்தப அப்பிராபிய மாம் நிவர்த்தந்தே மிருத்து சம்சார வர்த்தமணி. அதாவது என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால், இந்த பகவத்கீதை என்கின்ற இந்த தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை அடைய முடியாமல் மறுபடியும் இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறந்து விடுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். 11வது அத்தியாயத்துல நம்ம வந்து விஸ்வரூபத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் மீது நம்பிக்கை உண்டு. கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நீ வந்து கிருஷ்ணா நத்துமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. அது கிருஷ்ணர் சொல்வாரு. அர்ஜுனன் என்ன கேட்பான் அப்படின்னா, நீ வந்து என்னால் உனது விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நீ நினைச்சா அப்படின்னா நீ எனக்கு காட்டு கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி. மன்யசே யதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபு யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்சயாத்மானம் அவ்யயம். பிரபு, நீ என்னால பார்க்க முடியும் நீ நினைச்ச அப்படின்னா உன்னுடைய விஸ்வரூபத்தை எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து நான் காமிக்கிறேன். அர்ஜுனா பஸ்யமே பார்த்த ரூபாணி சதோஸ்த சகஸ்ரக நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாக்கிருதி. நான் எல்லாத்தையும் உனக்கு காமிக்கிறேன். ஆனா உன்னுடைய கண்களால் என்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அதனால் நான் உனக்கு இப்பொழுது திவ்யமான கண்கள் கொடுக்கிறேன். அதை வைத்துக் கொண்டு எனது விஸ்வரூபத்தை பார்த்து விடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதாவது நத்துமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷ திவ்யம் ததாமி தே சக்ஷு பஸ்யமே யோகம் ஐஸ்வரம். உனக்கு திவ்யமான கண்கள் கொடுக்கிறேன், அதை வைத்துக் கொண்டு எனது விஸ்வரூபத்தை பார்த்து விடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்களை கொடுத்தார். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறோம் போன வாரம். அதாவது என்ன அப்படின்னா 11வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சஞ்சயன் இப்ப பேசுறான்.
அப்படி கிருஷ்ணர் பேசி முடிச்சோன்னா சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா, சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனிடம் இந்த பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்கிறான். அங்க போர்க்களத்துல என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனிடம் சொல்லி கொண்டிருக்கிறான். சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன்னா சஞ்சயனுக்கு வந்து அங்க போர்க்களத்திலே நடப்பவை அனைத்தையும் கேட்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை வந்து வியாசர் கொடுத்திருக்கிறார். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிகி தர்சயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் அப்படின்னு சொல்றோம். அது ராஜன் அப்படின்னா ராஜா அப்படின்னு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனை ராஜா என்று அழைக்கிறான். ராஜா அதாவது சஞ்சய் என்ன சொன்னான் என்றால், ஓ ராஜா, ஏவமுக்த்வா அப்படின்னு இப்படி சொல்லியவுடன், ஏவமுக்த்வா ததா ராஜா மகாயோகேஸ்வரோ ஹரி. யாரு? மகாயோகேஸ்வரராகிய ஹரி. அவர் வந்து ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்சயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். அதாவது என்ன அப்படின்னா, பார்த்தாய அப்படின்னா பார்த்தனுக்கு, தர்சயா அப்படின்னா காண்பித்தார். என்ன காண்பித்தார் பார்த்தனுக்கு? ரூபம் பரமம் ஐஸ்வரம். பரமம் ரூபம் ஐஸ்வரம், தனது ஐஸ்வரியமான பரம ரூபத்தை காண்பித்தார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். அதாவது சஞ்சயா சொன்னான், ஓ ராஜா, இப்படி சொல்லியவுடன் மகாயோகேஸ்வரராகிய ஹரி தனது ஐஸ்வரியமான பரமரூபத்தை பார்த்தனுக்கு காண்பித்தார். சஞ்சயா சொன்னான், ஓ ராஜா, இப்படி சொல்லியவுடன் மகாயோகேஸ்வரராகிய ஹரி தனது ஐஸ்வரியமான பரம ரூபத்தை பார்த்தனுக்கு காண்பித்தார். எப்படி சொல்லியவுடன்? கிருஷ்ணர் என்ன சொன்னார் அர்ஜுனன் கிட்ட? நான் உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்கிறேன், அந்த திவ்யமான கண்களை வைத்துக் கொண்டு எனது பரம ரூபத்தை விஸ்வரூபத்தை பார் என்று சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு அந்த திவ்யமான கண்களை கொடுத்து விட்டு தனது பரம ரூபத்தை காண்பித்தார். அதை பத்தி சஞ்சயன் சிலவற்றை சொல்கிறான் அந்த விஸ்வரூபத்தை பற்றி. ஆனால் இதுல ஒண்ணு நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திவ்யமான கண்கள் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தான் கொடுத்தார். அர்ஜுனனால தான் விஸ்வரூபத்தை முழுமையாக பார்க்க முடிந்தது. நம்ம விஸ்வரூபத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். இதை பற்றி வேறு எங்குமே நமக்கு அந்த அறிவு கிடைக்காது. இந்த பகவத்கீதையில் மட்டுமே, இந்த 11வது அத்தியாயத்தில் மட்டுமே நமக்கு தெளிவாக விஸ்வரூபத்தை படித்து தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம கொடுத்து வைத்தவர்கள் கிருஷ்ணருடைய கருணையினால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா சஞ்சயன் வந்து அதை வந்து அந்த விஸ்வரூபத்தை சஞ்சயன் எந்த அளவுக்கு பார்த்தான் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க படிக்கிறோம். இப்ப படிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அடுத்து அர்ஜுனன் சொல்லுவான், அர்ஜுனன் எந்த அளவுக்கு பார்த்தான், அவனுடைய திவ்யமான கண்களை வைத்து அர்ஜுனன் என்ன பார்த்தான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப விரிவாக படிக்க போறோம். சஞ்சயன் என்ன பார்த்தான் அப்படின்னா, சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா விஸ்வரூபத்தை பத்தி அங்க, அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேக்துததாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அநேக வக்ர நயனம், அநேகாத்புத தர்சனம். வக்ர அப்படின்னா வாய்கள், நயனம் அப்படின்னா கண்கள். அநேக வக்ர நயனம், அநேக அற்புத தர்சனம், அற்புதம், அளவற்ற அற்புதமான தர்சனம், அளவற்ற அற்புதமான தர்சனங்களோடு காட்சிகளோடு அநேக திவ்யாபரணம். அநேகம், அநேகம்னா அநேகம், அநேகம்னா அளவற்ற, அளவற்ற. அநேக வக்ர நயனம், அநேக அற்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்யாபரணங்கள், திவ்யாபரணங்கள் அணிந்து அநேக திவ்யாபரணம் அநேக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அநேகோ அதாயுதம், ஆயுதம், அநேக அதாவது அளவற்ற ஆயுதங்கள், அளவற்ற ஆயுதங்கள் ஏந்தி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திவ்யமால்யாம் பரத்தரம், அதாவது திவ்யமான மாலைகளும் உடைகளும் அணிந்து திவ்யமால்யாம் பரத்தரம் திவ்ய கந்தானு லேப்பனம். அதாவது என்ன அப்படின்னா திவ்யமான திரவியங்கள், திவ்யமான திரவியங்கள் பூசி, நறுமணமிக்க திரவியங்கள் பூசி திவ்ய கந்தானு லேப்பனம்
அதாவது சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வத்தோமுகம். சர்வாச்சரியமயம் அதாவது என்ன அப்படின்னா சர்வாச்சரியமயத்துடன் ஜொலிக்கின்ற அந்த அனந்தம் விஸ்வத்தோமுகம் அப்படின்னா அளவற்ற முகங்கள், அளவற்ற முகங்களோடு அந்த விஸ்வரூபம் இருந்தது. அதான் அநேக வக்திர நயனம், அநேகாத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், அநேக திவ்யாபரணம், அநேக அதாவது அதுக்கப்புறம் ஆயுதங்கள், அதுக்கப்புறம் திவ்யாபரணங்கள், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அங்க அர்ஜுனன் வந்து திவ்யமான எல்லாவற்றையும் பார்க்கலாம். திவ்ய மால்யாம் பரத்தரம், திவ்ய கந்தானு லேப்பனம், சர்வாச்சரியமயம் அதுல வந்து சர்வாச்சரியமயத்துடன் அங்க வந்து என்ன அப்படின்னா தேவம் அனந்தம் விஸ்வத்தோ முகம். அங்க வந்து அந்த கிருஷ்ணரை வந்து அந்த விஸ்வரூபத்தை வந்து அர்ஜுனன் பார்க்கிறான். அது என்ன அப்படின்னா அளவற்ற வாய்களோடும் கண்களோடும் அளவற்ற அற்புதமான காட்சிகளோடு அளவற்ற திவ்யாபரணங்கள் அணிந்து திவ்யமான ஆயுதங்கள் ஏந்தி திவ்யமான உடைகளும் மாலைகளும் அணிந்து திவ்யமான நறுமணம் மிக்க திரவியங்கள் பூசி சர்வாச்சரியமயத்துடன் ஜொலிக்கும் அளவற்ற முகங்களோடு விஸ்வரூபம் இருந்தது. அளவற்ற வாய்களோடும் கண்களோடும் அளவற்ற அற்புதமான காட்சிகளோடு அளவற்ற திவ்யாபரணங்கள் அணிந்து திவ்யமான ஆயுதங்கள் ஏந்தி திவ்யமான உடைகளும் மாலைகளும் அணிந்து திவ்யமான நறுமணமிக்க திரவியங்கள் பூசி சர்வாச்சரியமயத்துடன் ஜொலிக்கும் அளவற்ற முகங்களோடு விஸ்வரூபம் இருந்தது அப்படின்னு அங்க வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான் அந்த விஸ்வரூபத்தை பத்தி. தொடர்ந்து சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவே யுகபதுதிதா யதி பாக் சதிர்சி ஸ்யாத் பாசக தஸ்ய மகாத்மனக. அது என்ன அப்படின்னா திவி சூரிய சகஸ்ரஸ்ய அப்படின்னா ஆகாயத்திலே, திவி என்றால் ஆகாயத்திலே, சூரிய சகஸ்ரஸ்ய அப்படின்னா ஆயிரக்கணக்கான சூரியன்கள், சகஸ்ரா என்றால் ஆயிரம், ஆயிரக்கணக்கான சூரியன்கள். திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவே யுகபத் உதித்தா, அது ஒரே நேரத்தில் உதித்தது போன்று. பவே யுகபத் உதித்தா, உதித்தா அப்படின்னா உதிப்பது, நம்ம சூரியன் உதிக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா, அதான் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்று. அதான் திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவே யுகபத் உதித்தா யதிபா சதிர்சி ஸ்யாத் பாசக தஸ்ய மகாத்மனகம். அந்த மகாத்மாவின் அந்த ஒளி, அந்த பாசக அந்த ஒளி வந்து மகாத்மாவிடமிருந்து வந்த அந்த ஒளி, அதாவது முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய விஸ்வரூபத்திலிருந்து அந்த வந்த அந்த ஒளி வந்து அது வந்து பிரகாசமாக ஜொலித்தது. அதாவது என்ன அப்படின்னா யதிபார் சதிர்சி சாத், அது வந்து பிரகாசமாய் ஜொலித்தது. அதாவது என்ன அப்படின்னா ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போல் மகாத்மாவின் ஒளி பிரகாசமாக ஜொலித்தது. ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போல் மகாத்மாவின் ஒளி பிரகாசமாய் ஜொலித்தது, பிரகாசமாக ஜொலித்தது அப்படின்னு அந்த விஸ்வரூபத்தை பத்தி சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான். இப்படி நமக்கு வந்து இந்த பகவத்கீதையில படிக்கிறதுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய மகிமைகளை பத்தி 10வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவாக படித்தோம். இப்போ வந்து அதாவது விபூதி யோகத்திலே, இப்ப 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பத்தி நம்ம தெளிவாக படிக்க போறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து நம்ம நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து என்ன அப்படின்னா இது சாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடையாது. இது வந்து பரம ரகசியம். பகவத்கீதையில கிருஷ்ணர் பலமுறை சொல்வார், இது வந்து பரம ரகசியம், குஹ்ய உத்தமம், ரகசியம் ஏத்தது உத்தமம், பக்தோசிமே சகாச்சேத்தி ரகசியம் ஏத்தது உத்தமம். நீ எனது பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதனால் உனக்கு இந்த ரகசியமான உத்தமமான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். அதனால யாயிதம் பரமம் குஹ்யம், யார் ஒருவர் இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பக்திக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், அவர்கள் என்னிடம் வந்து விடுவார்கள், இதில் சந்தேகம் இல்லை என்று கிருஷ்ணர் சொல்கிறார். யாயிதம் பரமம் குஹ்யம் மத்பக்தே ஸ்வபிதாசிரி பக்திமயி பராம் கிருத்வா மாமேவேசிசி அசம்சயம்.
அதனால் இந்த பரம ரகசியமான இந்த பகவத்கீதையை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லுங்க, எல்லாரையும் வந்து இதை பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு இந்த பகவத்கீதையை படிக்க சொல்லுங்க. கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட போயிடுவோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் தொடர்ந்து விஸ்வரூபத்தில் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அடுத்த வாரம் தொடர்ந்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.